ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். வீட்டில் விளக்கேற்றும் போது எப்பனாலும் சரி, எந்த நேரத்தினாலும் சரி, நீ வீட்டில் விளக்கேற்றேன்னா அப்போ மறக்காம இந்த ஒரு முறைப்படி வீட்டுல விளக்கேத்து. அப்படி இந்த ஒரு முறைப்படி நீ உன்னுடைய வீட்டுல விளக்கேற்றுறது மூலியமா அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு மாற்றத்துல வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்படும். முக்கியமா நீ நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் தீர்வுக்கும் பிரச்சனைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த ஒரே ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா நீ வீட்டுல விளக்கு எப்போ எந்த நேரத்துல ஏத்தினாலும் சரி, அப்போ ஏத்தும் போது இந்த ஒரு முறைப்படி நீ ஏத்திப்பாரு. அது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். இந்த விளக்கை நீ உன் வீட்டுல ஏத்துறது மூலியமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா செல்வம் பாக்கியம் உனக்கு கிடைக்கும். சுக்கிரபகவானோட அருள் உனக்கு கிடைச்சி வீட்டுல செல்வம் சேர ஆரம்பிக்கும். இந்த ஒரு வழிபாடை அதாவது வீட்டுல நீ விளக்கேற்றும் போது இந்த ஒரு முறைப்படி உன் வீட்டுல விளக்கேத்திட்ட அப்படின்னா சரியா வருடம் முழுவதும் உனக்கு செல்வத்தாலான பஞ்சம் பணப்பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். ஆனா இதை நீ செய்யறதுக்கு உனக்கு முக்கியமா ஒரு சில பொருட்கள் தேவை. அதை நீ வாங்கணும். அப்படி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நீ பண்ணிட்டேன்னா, அதாவது வழிபாடை பண்ணிட்டேன்னா, அதாவது வீட்டுல தீபம் ஏற்றும் பொழுது இந்த சில பொருட்களை சேர்த்துட்டு ஏத்திட்டேன்னா போதும். அது அனைத்தையும் ரொம்ப எளிமையா உன் வீட்டுல செல்வ கலாச்சியத்தை உண்டு பண்ணி செல்வ பிரச்சனையெல்லாம் நீக்கி கண் திருஷ்டியெல்லாம் நீக்கி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். அதனால நம்பிக்கையுடனும் இந்த தைரியமுடனும் போய் இந்த ஒரு பரிகாரத்தை வழிபாட்டை விளக்க உன் வீட்டுல ஏத்து. விளக்கு ஏத்தும் போது சேர்த்துட்டு ஏத்து. அது என்ன எப்படி என்று பார்க்கும் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முதல் விஷயமா உங்க வீட்டுல இந்த விளக்கு ஏத்த போறீங்கன்னா அதற்கு தேவையான விளக்கு குத்து விளக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது வெள்ளியில இருக்கணும். இது கொஞ்சம் பண செலவை அதிகரிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா வெள்ளி வீட்டுல இருந்துச்சுன்னா அனைத்து செலவுகளும் இருக்கும். நம்ம வீட்டுல தங்கம் இருக்கலாம், அதை எடுத்து வீட்டுல பணம் அதிகமா வச்சு கட்டுக்கட்டா வச்சுக்கலாம், நிறத்தோட எதுனாலும் வச்சுக்கலாம். ஆனா இது எல்லாமே அதிக உள்ள செல்வத்தை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா வெள்ளி வீட்டுல இருந்துச்சுன்னா அனைத்து செல்வங்களையும் வீட்டில் ஈர்க்க ஆரம்பிக்கும். அதாவது தங்கம், பணம், சொத்துக்கள் என அனைத்து செல்வங்களையும் 16 செல்வங்களையும் இது ஈர்க்க ஆரம்பிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். 16 செல்வங்களுடையும் செல்வம் தான் 16 நினைக்காதீங்க. அது வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமா நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் அதை பத்தி பார்த்திருப்போம். அப்பேற்பட்ட அந்த 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்வான் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். முதல் விஷயமா வெள்ளி விளக்கு கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும். அதை எடுத்து சுக்கிர பகவானுக்கு ரொம்ப விசேஷமா ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவா இருக்கக்கூடியது இந்த வெள்ளை மொச்சை. அது கண்டிப்பா இருக்கணும். அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வெள்ளை மொச்சை. இதை எடுத்து நெய் தான் இருக்கணும், எண்ணெய் இருக்கக்கூடாது. நெய் சுத்தமான பசுனை எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லிகைப்பூ, வெள்ளை பூண்டு, கிராம்பு இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நம்ம அதை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதல்ல வெள்ளி விளக்க வச்சிருங்க. அதை எடுத்து அந்த வெள்ளி விளக்குக்குள்ள நீங்க வைக்க வேண்டிய விஷயம் முதல்ல மேல, அதாவது அந்த வெள்ளி விளக்குக்கு மேல மல்லிகைப்பூ அப்படியே சுத்திடணும். அதை எடுத்து கிராம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை அந்த எண்ணெய் நெய் ஊத்துவீங்க பாத்தீங்களா, அந்த நெய்யோடு சேர்ந்து கிராம்பையும் போட்டுருங்க. அப்புறம் வெள்ளை மொச்சையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாழை இலையோ இல்லை தட்டோ வச்சு அந்த வெள்ளி விளக்குக்கு கீழே வெள்ளை மொச்சை ஒரு பக்கமும் அதை எடுத்து ஒரு பக்கம் வெள்ளை பூண்டு இந்த ரெண்டத்தையும் நீங்க வச்சிடணும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெள்ளை நிறத்துல இருக்கும். பாருங்க, நீங்களே பாருங்க. மல்லிகைப்பூ, வெள்ளை பூண்டு, வெள்ளை முச்சை, இது சுக்கிரபவனுக்கு இருக்கக்கூடிய நிறத்தை உருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வெள்ளை நிறத்தை வச்சு நீங்க எந்த ஒரு விஷயங்கள் பண்ணும் போதும் அது பல மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதனால இந்த விஷயங்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்துங்க. அப்படி நீங்க இந்த ஒரு விஷயத்தை ஏத்திட்டீங்கன்னா போதும், உங்க வீட்டுல பணப்பிரச்சனை இருக்காது. வருடம் முழுவதும் பணப்பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சுக்கிரபவனோட ஆசை உங்களுக்கு கிடைச்சி செல்வம் நிலைச்சி இருக்குங்க. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.